நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். தை மாத பலாபலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ நமக்கு வழி பிறக்க இந்த வருஷம்தான் இருக்குது. அதாவது ஜோதிடத்திலே மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் காரணம்னா உத்தராயணம், தாட்சாயணங்கள் உத்தராயணம் வருது. அப்போ வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கின்ற மாதம் இந்த தை மாதம். முன்னோர்கள் சும்மாவாக சொன்னாங்க தை மாதத்தை பற்றி. இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குது, அதில் மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல், முன்னாடி போகி, பழையன கழிதனும் புகுதலும் வாழ்விற்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூசம், தை அமாவாசை, அதை விட சிறப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்வில் வெற்றி வெளிச்சம் பெரிய அந்தஸ்தில் ரத சப்தமி கரெக்டாக கொண்டாடுவாங்க. எல்லாம் இந்த மாதத்துலங்க. அப்போ அதை விட முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பல பேர் அது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி கொடுக்க சிறந்தது. சார் தவற விட்டோம், ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் டெவலப் ஆகலை, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தை மாத அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை வேண்டுவது. இந்த காலகட்டத்தில் உலக ரீதியாக பல மாறுதல் நிகழ்த்துங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். ஒரு சில நாட்டில் போர்கள் நடந்து அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் மாறிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குது? நமக்கு வழி பிறக்குமா? வாழ்க்கையில் ஜெயிக்குமா? பொதுவாக இந்த காலகட்டத்தில் புது வீடு போகிறது, புது தொழில் தொடங்க பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க புது தொழில் தொடங்க, இதில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, இல்லை கட்டின வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன சார்? தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டில் வச்சே பண்ணலாமா, இல்லை தனியாக பிடிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை உள்ளூர்லேயே இருக்கலாமா? இது மாதிரி எண்ணற்ற கேள்விங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. சார் திருமணம் எப்போங்க இருக்கும்? இப்போ 90s கிட்ஸு தாண்டி பல பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னா திருமணம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு, ஏன் நடக்கலை? இந்த தை மாதத்தில் தாங்க விட கிடைக்கிது. ஏன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது கிரக நிலையில் மங்களகாரன் ராசியில் வந்து உச்சம் பெறுவார். தை மாதம் தொடங்கணுன்னே மங்களகாரன் வலுப்பெறும் போது இடம், வீடு, சொத்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி அனைத்தும் சுபமாக இருக்கும். இதில் ஒன்றே ஒரு சூட்சம விஷயம் மட்டும் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னா பெரிய முதலீடுகளில் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இந்த 6 மாதம் ஆரம்பிக்கிற இடத்துல 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது இருக்கிற காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். குபேர யோகம் பெற தயாராகி கொண்டிருக்கும் கும்பராசி. சார் கும்பம் ஜெயிக்கணும்னா கோயில் கும்பாபிஷேகத்தை நிச்சயமாக அட்டன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு விஷயம், கும்பராசி அப்படின்னாலே சார் தனித்துவமான ராசி. இதில் காலபுருஷன் 11ஆம் இடம், இங்கே ராகுன்னு ஒரு கிரகம், அது 10ஆம் சதயம் அப்படி நட்சத்திரமாக இருக்குது. முதல்ல இந்த ராசிக்கு தன்னம்பை இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதிகம், தைரியம் அதிகம். குணம் கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த ராசி. என்னென்னா விட்டு கொடுக்கவும் தெரியும், கேள்வி கேட்கவும் தெரியுங்க. இந்த சிறப்பு மிக்க ராசி. ஆனால் இந்த ராசி சாப்பாட்டு ராசின்னு சொல்லுவான். சாப்பாடெல்லாம் ருசித்து சாப்பிடும், குறையெல்லாம் சொல்லாது. சொக்கனுக்கு சோறு செட்டி அளவுங்கிற மாதிரி அனைத்து விதமான உணவுகளும் சாப்பாடு சம்மந்தப்பட்ட இவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த ராசிக்கு பேச்சு திறமை, மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் பிஸ்னஸும் பண்ணுவார், வேலையும் பண்ணுவார், ஃபேமிலி கமிட்மெண்ட்டும் எல்லாத்தையும் கலவையாக பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த ராசியாக உண்டு. இந்த ராசி சொந்த பந்தங்கள், உறவுகளில் நிறைய பேரை நம்பி இருக்கும். ஒரு சில சொந்த பந்தங்கள் ஏமாற்றிருப்பாங்க. அப்போ தான் தெரியும் நம்பி மோசம் போனோம் அப்படின்னு இந்த ராசிக்கு புரிதல் ஏற்படும். இந்த ராசிக்கு தத்து கொடுத்து எடுக்கிற யோகம் பொதுவாகவே அம்சம் இருக்கேன். கோயில் தத்து கொடுத்து எடுத்தோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இந்த ராசி வந்துகிட்டே இருக்கும். ரைட். இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சார் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 12இல் சுக்கிர பகவான் இருக்கார். முதல்ல உங்கள் ராசிக்கு ராகு பகவான் இருக்கார். அப்போ ஒரு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. இடமாற்றம் வீடாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அப்போ இடமாற்றம் உங்களுக்கு சகலமும் வெற்றி கொடுக்க வாய்ப்புண்டு. இடமாற்றத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துர்க்கை வழிபாடு பண்ணிக்கங்க. துர்க்கை அம்மன் தான் உங்களுக்கு காக்க போகிறார். சார் திருமணம் சம்மந்தப்பட்டதை நான் பார்க்கலாமா, திருமணம் சம்மந்தப்பட்டது கரெக்டாக வருமா? பொதுவாக இந்த மாதம் திருமணத்துக்கு உங்களுக்கு உகந்த மாதமாக இல்லை. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க சார்? இல்லை, ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, அவரே 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா பாதகாதிபதியோட உங்கள் ராசிக்கு 12இல் வரார். நீங்கள் பார்க்கின்ற வரன் இந்த தை மாதத்தில் பார்க்கின்ற வரன் என்ன ஆகும்னா 1க்கு 2 முறை செக் பண்ணணும். உறுதியற்ற வரனாக இருக்கும். பட் தை மாதத்தில் எந்த முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம். நிறைய பேர் நிச்சயம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஜாதக ரீதியாக இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணணுங்க. பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏனென்றால் சம்பளம், கேரக்டரும் இதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ண வேண்டிய ராசி இந்த கும்பராசி. திருமணத்துக்கு தடை இல்லை, ஆனால் இது பண்ணணும்.
ஒரு ராசியில் ராகு 7 கேது இருக்குது. பொதுவாக ராகு கேது பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை. சார் வேலையில் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு வேலையில் தாங்க யோகமே. வேலை சம்மந்தப்பட்டது நிறைய முயற்சிகள், நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அற்புதமாக இருக்கும். வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும், வேலையில் உயர் பதவி கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது நிரந்தர வேலைக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அடிக்கடி பயணம் இருக்கும். சொன்னோன்னே இந்த போலீஸ் செக்டரில் ஒருத்தர் சொன்னார், ஆமாங்க எனக்கு இங்கே டியூட்டி அங்கே டியூட்டி மாறி மாறி போட்டுட்ருக்காங்க. ரீசெண்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேறு வந்தது. சார் உங்களுக்கு அமைப்பு அதுதான். இதே பேங்கிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மாற்றிடுவாங்க போல் இருக்க. மேனேஜராக இருக்கார், 3 வருஷம் கழித்து திருப்பி மாற்றிட்டார். அது மாதிரி மாற வாய்ப்பு உண்டு. அப்போ இதிலும் அற்புதமாக இருக்கும். பிஸ்னஸ் சார் உங்கள் ராசிக்கு பிஸ்னஸ் 10க்குரியவர், அவரே 3க்குரியவர். இப்போ உச்சம் 11 இருக்கார், உச்சம் வேறு பெறுவார். பிஸ்னஸை நிறைய பண்ணலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த ராசி இப்போ என்ன பண்ணால் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், எழுத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ஏதோ 1-2 மட்டும் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் பண்ணாதீங்க. மல்டி டாஸ்கிங் தான் பண்ணுறீங்க, கவனமாக பண்ண வேண்டியது. இப்போ பிஸ்னஸ் பண்ணலாம். வெளியே பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸி உருவாக்கக்கூடிய அம்சம் உண்டு. பல துறைகளில் அதிகமாக இன்வால்வ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. பிஸ்னஸுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வேலையாட்கள் போட்டு வேலை செய்யக்கூடிய யோகம் வந்திருக்கு. பிஸ்னஸை புதுப்பிக்கிறீங்க, அதில் ஃபோன் நம்பரோ விசிட்டிங் கார்டு வெப்சைட்டு இருந்தால் கும்பம் ஜெயித்திரும். இது இல்லாத கும்பம் தத்தளிக்கும். பிஸ்னஸ் எப்பவுமே இந்த ராசி எப்பவுமே வெளிச்சமாக இருக்கணுங்க. 7ஆம் இடம் சூரியன். இப்போ சூரியன்றனா பிரகாசம் இல்லையா, வர கிளைண்ட்டு பார்த்து ஆஹா வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு தோணும். இதை தவிர விட்டுறாதீங்க. முக்கியமான விஷயங்கள் இந்த ராசிக்கு சார் வருமானம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி 2ல் இருக்கார். வெளிநாட்டு வகை வருமானம், வெளியூர் வருமானம், ஏதோ ஒரு வகையில் வருமானம் அதிகரிச்சுட்டே இருக்குது. நிச்சயமாக நல்ல காலம் உண்டு. டாக்குமெண்ட் விஷயமாகவே நடக்குது. பொதுவாகவே டாக்குமெண்ட்டு கொஞ்ச நாள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, ஹெல்த் சம்மந்தப்பட்டது, ஹெல்த்தெல்லாம் நல்லபடியாக மாறுற சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ தை பிறந்து வழி பிறந்து விட்டன. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கின்றன. அது ஜாதக ரீதியாகவும் பார்த்து சொல்ல வேண்டியது. ஆக மொத்தம் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. 7.5 சனியிலும் வாழ்வில் ஏற்றம் பெறுகிற ராசி இந்த ராசிங்க.